என் தங்க பிள்ளையே, நீ வணங்குகின்ற தெய்வம் ஒருவரின் கதையை முடிக்க முடிவெடுத்து விட்டது. அளவிற்கு அவர்களின் மீது கோபத்தில் இருக்கின்றது. யாருடைய கதையை முடிக்கப் போகிறார்கள் என்று உனக்கு இன்று உன் கருப்பணசாமி நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே நம்மை சுற்றி இருக்கின்றவரினுடைய மனநிலையை தெரிந்து கொள்வது சற்று கடினமான காரியமாக மாறிவிட்டது. அவர்களாகவே எந்த ஒரு விஷயத்தையும் நம்மிடத்தில் நிச்சயமாக சொல்லாமல் நாம் எதையும் தெரிந்து கொள்ளப் போவதும் கிடையாது. ஏனென்றால் ஒருவருடைய எண்ணங்களும் என்னவாக இருக்கிறது என்பதையும், என் பிள்ளை நீ யார் யார் என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறார்கள் என்பதையும் நிச்சயமாக சற்றென்று புரிந்து கொள்ள முடியாது. உனக்கு சரி என்று தோன்றுவது இன்னொருவருக்கு தவறான விஷயமாக இருக்கும். உனக்கு தவறு எனப்படுவது இன்னொருவருக்கு நிச்சயமாக சரியான விஷயமாக இருக்கும். அப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை தேடி தேடி வருகின்ற நேரங்களில் என் குழந்தை நீ எதையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாமல் தவிர்த்து நிற்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய தவிர்ப்பிற்கான பலனை இந்த கருப்பன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை சோதனைக்கு ஆளாக நினைத்தது இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்போதும் உனக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்து விட்டதல்லவா? நாம் எதையெல்லாம் எப்போது உனக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்து தேடி நின்றாலும், எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தாலும், எது நடக்க வேண்டுமோ அதை தான் நடக்கும் என்பது போன்ற ஒரு சூழ்நிலை உன்னை சுற்றி உருவாக்கிவிட்டது. உன்னுடைய மனநிலை சரி, இதையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அழிவு காலத்தையும் ஏற்படுத்த இந்த கருப்பண்ணசாமி நான் முடிவெடுத்து விட்டேன் அல்லவா? என் பிள்ளையே, எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற துரோகங்களை எல்லாம் வேறறுத்து, உன்னை சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நான் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எவ்வளவு செய்தாலும் இந்த மனிதர்கள் திருந்துவதாக தெரியவில்லை. எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் இவர்கள் ஒருபோதும் நான் பிடித்த பிடியில் இருந்து விலகிவிட முடியாதல்லவா? என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து எப்போதும் மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக யாரால் பெற முடிகின்றதோ அவர்களால் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் என்பதையும் காண்பித்து கொடுக்கும் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்போதுமே எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, எதையெல்லாம் அந்த விஷயத்தை எல்லாம் உன் கைகளில் வருவது போல வந்துவிட்டு உனக்கு கிடைக்காமல் சென்றதை நீ மறந்து விட்டாயா? எத்தனையோ விஷயங்கள் இது போன்று என் பிள்ளை உனக்கு தான் என்று முடிவெடுக்கும் போது அது எதற்கும் உதவாமல் போனதை நிச்சயமாக மறந்து விட்டாயா? இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர வேண்டும் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை சுற்றி சுற்றி இருக்கின்ற மாற்றங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய். நிலை தடுமாறி நின்ற போதெல்லாம் உனக்கு தெய்வம் கை கொடுக்கும் போது நீ வாழ்க்கையில் வருத்தப்பட்டிருந்தாலும் சரி, வேதனைப்படுவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றார் என்று அப்பாற்பட்ட விட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்ட பிறகும் அவர்களை விட்டு தெய்வம் நினைத்து விடுமா? விட்டுவிட வேண்டும் என்று தெய்வம் நினைத்து இதை விட்டுவிடுவதும் கிடையாது. தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டி இருக்கின்றது. அது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்கும்.
அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க தெய்வம் நினைப்பதும் கிடையாது. உண்மை அல்லவா? இப்போது நீ படுகின்ற கஷ்டங்கள், இப்போது நீ படுகின்ற இந்த வேதனைகள் எல்லாமே, இவை எல்லாவற்றையும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் கொடுக்கும் என்பதை நான் கண்டு கொண்டிருந்தேன். சரியான நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். அப்போது நீ எல்லாவற்றையும் எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை கண்டு உன்னை தேடி தேடி வருகின்ற பல மாற்றங்களில் இருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க எப்போதுமே என் பிள்ளை துணிவோடு நிற்க வேண்டும். கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் இல்லாதது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்கின்றது. ஆனால் இவர்களை அடையாளம் கண்ட பிறகு அந்த பிரச்சனைகள் விட்டு நாம் வெளியேறாமல் இருந்து விட்டோம். ஆனால் மிகப்பெரிய தவறான காரியம் அல்லவா? எல்லோரும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது என்று எதிர்பார்க்காத நிலைதான் மாறும். அவர்கள் குணம் மாறுவது இங்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒருவரின் நிலை மாறும்போது நிச்சயமாக அவர்களின் குணங்களும் மாறுவதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? நிச்சயமாக பட்டால்தான் அறிவு வரும், கெட்டால்தான் தெளிவு வரும் என்று சொல்வது போலதான் இந்த மனிதர்களால் நீ பட்டதும் போதும், கெட்டதும் போதும். இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை ஒரு பறவையானது தன்னுடைய சிறகுகளையே நம்புகின்றது. அது அமர்ந்திருக்கும் கிளையே அல்ல. உன்னை நம்பினால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மனிதர்களை எல்லாம் நிச்சயமாக இணைந்து நீ தேவையில்லாத உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விடாதே. நன்றாக வாழ்ந்து விட்டாய், ஆனால் உன்னை பார்த்து 10 பேர் பொறாமைப்படுவான். நீ கஷ்டப்பட்டாயானால் உன்னை பார்த்து 10 பேர் உன்னை ஏளனமாக பேசுவார்கள். எப்படி வாழ்ந்தாலும் சரி, குறை சொல்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்காமல் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த சூழ்நிலைக்கு நாம் சிக்கிக் கொண்டிருக்க கூடாது. நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இப்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு என்ன நடந்தாலும் உன்னை அந்த இடத்தில் இருந்து கைவிட்டு செல்லாத ஒரு உறவு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இறுதி வரை வரக்கூடிய உறவாக இருக்கும். ஆனால் கஷ்டம் என்ற ஒன்று வரும்போது நிச்சயமாக எந்த ஒரு உறவு உன்னை விட்டு செல்கின்றதோ, எந்த ஒரு உறவு உன்னை தவிர்க்க விட்டு தனியாக செல்கின்றதோ, அப்படி ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு தெய்வம்தானே உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கின்றது. நம்மை நம்புகின்றவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நாம் நினைத்து விட்டோம். ஆனால் நிச்சயமாக நமக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எதுவும் நமக்கான நன்மைகள் தராமல் போய்விடும். இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு உணர்த்த வேண்டிய நேரம் இனி எல்லாமாக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கானவற்றை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இருக்கும் வரை ஒருவரை ஏளனமாக பேசிவிட்டு இல்லாத போது அவரை ஒருவரை வசைபாடிவிட்டு அதன் பிறகு நான் இங்கே அவர்களை பற்றி இப்போது இருக்கும் வரை ஒருவரை அவர்கள் நிரந்தரமாக இழந்துவிட்ட பிறகும் நல்லவர் வல்லவர் என்று புகழாரம் சுற்றுவதும் இயற்கையாகவே இந்த மனிதர்களுக்கு இருக்கின்ற மிகவும் கேவலமான ஒரு குணம். கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? இப்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவருக்கு தான் இந்த கருப்பன் பதிலடியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று சொல்ல வந்திருக்கின்றேன். இவர்களை இந்த வாழ்க்கையில் நான் சரியானபடி வழி நடத்தவோ அல்லது அவர்களுக்கான வாழ்க்கையினை கொடுக்கவோ வாய்ப்பினை கொடுக்கவோ ஏற்கனவே பல முறை முடிவு செய்து கொடுத்தும் அவர்கள் சரியான பயன்படுத்தி கொள்ளவில்லை. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும், உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், அத்தனை மாற்றங்களையும் நீ உறுதியாக உணர்ந்து கொண்டால் போதும். இனி எல்லாம் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நடக்கும் என்பதை புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் நம்மளை ஆறுதல் படுத்தியவர்களையும், நிச்சயமாக வியாதியில் இருக்கும்போது நம்மை ஒருபோது மறந்துவிடக் கூடாது. அவர்கள்தான் உண்மையான சொந்தங்கள், உண்மையான உறவுகள். இதை தாண்டி யார் இருந்தாலும் அவர்களை நான் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்துவிடக் கூடாது. நாளை உனக்கே மிக பெரிய ஆபத்தில் கொண்டு வந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையை யாரையும் நம்பி யாரும் பகைத்து கொள்ளாதே. இறுதியில் அவர்கள் ஒன்றாகிவிட்டு உன்னை குற்றவாளியாக்கி விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே. அப்படி ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உருவாகிட இந்த மனிதர்கள் தயங்கி நிற்கும் போதெல்லாம் முன்னின்று ஒருவர் உன்னை அவமானப்படுத்த நினைக்கிறார் என்றால் அவர் தெய்வத்திற்கே பயப்படாதவர் என்றுதானே அர்த்தம். அப்படியானால் நீ வணங்குகின்ற தெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைப்பது என்பது உறுதியான விஷயமாகத்தானே இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் எத்தனையோ விஷயங்களை என்றோ காயப்படுத்தி அவர்கள் எப்போதும் நினைத்ததை சரியாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை எப்போதும் இந்த நிலையில் வேதனைப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? இவர்கள் எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுவிடக் கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இனிமேல் இவர்களை ஒருபோதும் தவிர்த்து விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று புரிதலில் ஒருவருக்கொருவர் வரும்போது இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற எல்லா மாற்றங்களையும் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நம்மால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும். நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் என்பதையும் நீ உணர வேண்டும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நிறைவாக என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ எப்போதும் பேரானந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது போதும். வேறு எதையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்காதே. உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டி நின்றாலும் அதையெல்லாம் உனக்கே உனக்கானதாக நான் முழுமையாக மாற்றித்தர நினைக்கின்றேன். என் பிள்ளையே, சந்தோஷமான நிலையில் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்லி நீ கலங்காதே. உன்னை தேடி வருவது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் எல்லாம் உனக்கு மிகுந்த நன்மையை நிறைவாக தர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். எப்பேற்பட்ட விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ மீட்டெடுத்து உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற்றெடுத்து கொண்டால் போதும். அது போதும் அல்லவா? இனி எதுவும் உன்னை மிகுதியாக துன்பப்படுத்தி விடாதே. அளவிற்கு உனக்கான நம்பிக்கை உறுதியாக உன் கைகளில் பெற்று தரும் என்பதை புரிந்து கொள். இந்த கருப்பன் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க புறப்பட்டு விட்டேன். இவர்கள் மீண்டும் மீண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு போன்ற சூழ்ச்சிகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நிச்சயமாக என் கைகளில் இருந்து இவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போவது உறுதி. யாராலும் அதனை மாற்றிவிட முடியாது. யார் நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது. சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் இனி எப்போதும் உன்னை நல்வழிபடுத்தட்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நல்லபடியாக எடுத்து சொல்லட்டும். நடப்பது எல்லாம் நிச்சயமாக நன்மைக்குதான் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை கஷ்டங்களும் இருந்தும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மீட்டெடுத்து விட்டால் அது போதும். எளிதாக எல்லா விஷயத்தையும் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். உன்னால் நான் இருப்பதும் உனக்காக நான் இருப்பதும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்போதும் உனக்கு மிகுந்த புரிதலை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. கருப்பனிடமிருந்து உனக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி நான் வரும்போது இனி நடப்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளு. நீ வணங்குகின்ற தெய்வம் நிச்சயமாக உன்னை அழிக்க நினைப்பவர்களை அவ்வளவு சுலபமெல்லாம் விட்டுவிட மாட்டார்கள்.
என்று நான் சொல்கின்ற இத்தனை குணதிசயங்களையும் கொண்டு உன் வாழ்க்கையில் யாரேனும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பார்களானால் அவர்களின் அழிவு உன் கண் முன்னால் நடக்கும். இவர்கள் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.